ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல ஆதார் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதாவது இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை வந்து புதுப்பிக்காம இருக்கிறீங்க. லைக் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு 3 டேஸ் தான் வந்து டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஆதார் என்ரோல்மென்ட் சென்டர்லயோ, இல்ல வந்து ஆதார் வெப்சைட்லயோ போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் அதாவது 10 இயர்ஸ்க்கு மேல எடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆதார்களையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ண சொல்லி ஏற்கனவே வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருந்தது. இதை எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு ஃப்ரீயா நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் வந்து நம்ம வந்து பண்றோம், இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், ஏன் வந்து இதை வந்து பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து அப்டேட் பண்ணணும், இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து உங்களால வந்து பார்த்துக்க முடியும். ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லையும் சரி, நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் எடுத்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ஆதார் வந்து ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன், அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபையும் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட், அதாவது ரினுவல் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதை புதுப்பிக்கணும் அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே வந்து ஆன்லைன்ல வந்து பண்ணிக்க முடியும். இது ஆன்லைன்ல வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இது வந்து டாக்குமெண்டேஷன் வந்து அப்டேட் பண்ணணுமா, இல்ல வந்து ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து முழுமையா எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகே, இதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டேஷ்போர்டுக்குள்ள உள்ள வந்து என்ட்ரி ஆவீங்க. இப்போ நம்ம டேஷ்போர்டுக்குள்ள உள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, டாக்குமெண்ட் அப்டேட். கிளிக் ஹேர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை, அதாவது பிஓஐ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃபை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கிற சேமா எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிஷனலாக ஒரு ப்ரூஃப், லைக் வந்து உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய ஓட்டர் ஐடி, இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப்காக சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் கார்டை பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அடிஷனலாக அட்ரஸ் ப்ரூஃப், லைக் வந்து ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியான அட்ரஸ் ப்ரூஃபையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, திஸ் சர்வீசஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டில் 14/12/2024. இந்த டேட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து 50 ருபீஸ் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீயா வந்து பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 14க்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அப்டேட் பண்றதுக்கு 2 எம்பிக்குள்ள நீங்க வந்து ஒன்னு பிஎன்ஜி இல்ல வந்து பிடிஎஃப்ல நீங்க வந்து ஜேபிஜி ஃபார்மட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து டேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்க. ஐடி ப்ரூஃப்ல உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கக்கூடியதை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து போட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப் கூட நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்குமே நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஸ் கனெக்ஷன் பில்லு,
இபி பில் ரெசிப்ட், பேங்க் பாஸ்புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட், அப்படி இல்லை அப்படின்னா மேரேஜ் சர்டிபிகேட்ஸ் வித் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் போட்டோ காப்பி இல்லை வித் போட்டோ காப்பி இருக்கிற மாதிரியான மேரேஜ் சர்டிபிகேட்ஸ், பாஸ்புக், பேங்க் ஐடி கார்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஓபிசி சர்டிபிகேட், இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜஸ்ட் வந்து சப்மிட் பண்ணா போதுமானது. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ரினுவல், அதாவது டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து ஆயிக்கும். இது வந்து 10 இயருக்கு மேல எடுத்துக்கக்கூடியவங்க மட்டும் வந்து இந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டுல சைடுல பின் சைடு பேக் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா சைடுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுடைய இஷ்யூடு ஆதார் கார்டு டேட்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. எந்த டேட்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அந்த டேட்டை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த 2024 வரைக்கும் 10 இயருக்கு மேல ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.